ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையோடு இயற்கையாய் வாழ் நம்ம சேனல்ல இன்னைக்கு சோற்று கற்றாழையோடைய இயற்கை குணங்களை பற்றி, மருத்துவ குணங்களை பற்றி காண்போம். இயற்கையான மருத்துவ பொருட்கள் நமக்குத்தான் நிறைய தெரிவதில்லை என்று கூறுவதை விட அறிய வைக்க ஆள் இல்லை என்றால் பொருத்தமாகும். இயற்கையாக வளரும் கற்றாழையில் தான் எத்தனை மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. கற்றாழையில் சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, பேய் கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்றாழை, ரயில் கற்றாழை என பல வகை உண்டு. இதில் சோற்று கற்றாழை மருத்துவ குணங்களுக்கென்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இலைச்சாறுகளில் அந்த்ரோகுயினோன்கள், ரெசின்கள், பாலிசக்கரைடு மற்றும் ஆலோடின்பே எனும் பல வேதிப்பொருட்கள் உள்ளன. கற்றாழையில் இருந்து வடிக்கப்படும் மஞ்சள் நிற திரவம் முசாம்பரம் எனப்படுகின்றது. சோற்று கற்றாழை மடல்களாக பிளந்து நுங்கு சுளை போல உள்ள சதைப்பகுதியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நல்ல தண்ணீரில் 7 to 10 முறை நன்றாக கழுவி எடுத்துக்கொண்டு மருந்தாக பயன்படுத்த வேண்டும். கற்றாழையை கையால் தொட்டால் வாய் கசக்கும் என்பார்கள். கழுவி சுத்தம் செய்தால் கற்றாழையின் வெருட்டல் குணமும் கசப்பும் குறைந்துவிடும். தாம்பத்திய உறவு மேம்பட சோற்று கற்றாழை வேர்களை வெட்டி சிறு துண்டுகளாக சுத்தம் செய்து இட்லி பானையில் பால் விட்டு வேர்களை தட்டில் வைத்து பால் ஆவியில் வேக வைத்து எடுத்து நன்கு காய வைத்து பொடி செய்து வைத்து கொண்டு தினமும் ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தாம்பத்திய உறவு மேம்படும். தாம்பத்திய உறவுக்கு நிகரற்ற மருந்தாகும். கூந்தல் வளர சதை பிடிப்புள்ள 3 கற்றாழையின் சதை பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து இதில் சிறிது கடிகார தூளை தூவி வைத்திருந்தால் சோற்று கற்றாழையில் உள்ள சதையின் நீர் பிரிந்துவிடும். இந்த நீருக்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை கலந்து நீர் சுண்ட காய்ச்சி எடுத்து வைத்துக் கொண்டு தினசரி தலைக்கு தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும், நல்ல தூக்கமும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.